தித்திக்கும் தெள்ளமுதே, தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே என் அன்னை தமிழே, உனக்கு முதல் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஈயத்தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான இரவு வணக்கம். தமிழ் தென்றல் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நாள்தோறும் 20 குறுந்தேர்வுகள் குறு வினாக்களோடு தமிழ் இலக்கண பகுதிகளை சார்ந்து ஒரு 20 குறு வினாக்களோடு உங்களை மாலை 5 மணி அளவிலும், அதே நேரம் அந்த வினாக்களுக்கான விளக்க காணொலியை இரவு 8 மணி அளவிலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் 10 தேர்வுகளை நிறைவு செஞ்சு இன்றைக்கு 11வது தேர்வு எழுதியிருப்பீங்க. ஸோ 11ஆம் நாள் தேர்வில் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தக பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக வினாக்களை, அதில் இருக்கக்கூடிய வினாக்களை தொகுத்து ஒரு 20 குறு வினாக்களோடு உங்களை டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ அதற்கான விளக்க காணொலி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுப்பதற்காக 2 பகுதிகளை யூடியூப் சேனல் மூலமாக இலவசமாகவே வழங்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்று, அதிகாலை 5 மணி அளவில் தமிழ் இலக்கிய பகுதிகளை படிப்பதற்காக வைகரை தமிழ் அப்படிங்கிற பேரில் அற்புதமான ஒரு இலக்கிய பகுதியை அதிகாலை 5 மணிக்கு லைவ் செஷனாக ஒன்று கொடுக்குறோம். அதே போல மாலை 5 மணிக்கு தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேர்ல தமிழ் இலக்கண பகுதிகளில் இருந்து 20 குறு வினாக்களை வழங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே 10 நாட்களை கடந்து இன்று 11ஆம் நாள்ல சென்று கொண்டிருக்கிறது. ஸோ மாணவர்களே, இதை 10 நாள் பார்க்கறனா ரிவிஷன் நம்ம யூடியூப் சேனல் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து பாருங்க, அதில் உள்ள பிடிஎஃப்ஸை பயன்படுத்திக்கோங்க. அதே போல இந்த வினாக்களுக்கான காணொலியும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான வினாவும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சு தமிழ்ல அதிகபட்ச மதிப்பெண்களை நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. சரி, இன்றைக்கான விளக்க காணொலியை பார்ப்போமா? வாங்க. எளிமையான கேள்விகளின் தொகுப்பு தான். நீங்க இதுவரைக்கும் 5 புணர்ச்சி விதிகள் சார்ந்த கேள்விகளை எழுதியிருப்பீங்க. அதுல நிறைய வித்தியாசமான புணர்ச்சி விதிகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இங்கதான் சார் நான் அந்த விதியை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதிகளை நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக தான் ஒரு பயிற்சி வினாக்களை புத்தகத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எளிமையாக தான் இருக்கும். ஏன் எளிமையா இருக்கும்னா, நீங்க 3 சிறப்பு விதிகள் 2 விதிகளை வச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்க. அதனால ஒரு 100 கொஸ்டின் இந்த பிரித்ததை வச்சு எழுதிட்டதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியா தான் தோணும். ஆனா அதுலயும் நம்ம பயிற்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறோம். ஸோ முதல் கேள்வியை பாருங்க. சேர்த்தெழுதுக ஆத்தி கூட்டல் சூடி அப்படிங்கிறத சேர்த்தெழுதுகன்னு கொடுத்துருக்கோம். ஆத்திச்சூடி இல்லையா? ஸோ இந்த இதுல ஒரு சந்தேகம் வரும். ஆத்திச்சூடிங்கிறதுல இச்சு போடுவோமா, இச்சு போட மாட்டோமா? அதான் பிரச்சனை. நீங்க மத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆத்திச்சூடியா இல்ல ஆத்தி சூடியா, ஏவா சியா, இந்த 2 வராதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அத்தின்னு வந்திருக்கு. ஆத்தி அத்தியா மாறாது. இப்ப ஆத்திச்சூடி ஆத்தி சூடி, இந்த 2ல எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லெழுத்து மிகாது. இந்த இடத்துல வல்லின எழுத்து என்ன செய்யாது? மிகாது. ஏன் சார் வல்லின எழுத்து மிகாது அப்படின்னா, இந்த சொல்லோட பொருளை நல்லா பார்க்கணும். நீங்க ஒரு விதி படிச்சிருப்பீங்க. என்ன விதினா, இயல்பீறு விதியீறு அப்படின்னு விதி இருக்கு. இயல்பீறு விதியீறு, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் பட்சத்துல, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் பட்சத்துல வறுமொழியின் முதல் இடத்துல க ச த ப வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து ஒழிக்கும்னு ஒரு விதி இருக்கு. ஆனா இந்த இடத்துல நிலைமொழியுடைய கடைசி எழுத்து ஆத்தியில ஈ தான் இருக்கு. அப்போ உயிரெழுத்து. வறுமொழி முதல் இடத்துல ச இருக்கு. அப்ப இங்க வல்லினம் மிகத்தான சார் செய்யணும் அப்படின்னா, வல்லினம் மிகுவதற்கு இங்க ஒரு வல்லினம் மிகாமல் இருப்பதற்கு இங்க ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆத்தி என்பது ஒரு மலர். ஆத்தி என்பது ஒரு மலர். சூடி என்பது ஒரு வினை. அப்ப ஆத்தி என்ற மலர், சூடி என்பது ஒரு வினை. அப்ப மலரை சூடி அப்படின்னு தான் வரும் இல்லையா? அப்ப ஆத்தியை சூடின்னு வரணும். ஆத்தியை சூடி. அப்ப ஆத்தி அப்படிங்கிறதுக்கு நடுவுல ஒரு உருபு மறைஞ்சு கிடக்கு. அது என்ன உருபுனா ஐ என்ற உருபு. ஐ என்ற உருபு இடைச்சொல்லாக வரும். இடைச்சொல்ல இது வேற்றுமையாக வரக்கூடிய எத்தனாவது வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை. மறைஞ்சு வர்றதால இதுக்கு பேரு தொகைன்னு பேரு. அப்ப இதுக்கு பேரு 2ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை தொகையோ இல்லையா, 2ஆம் வேற்றுமை தொகையோ அல்லது 2, 3, 4, 5 இதெல்லாம் வேற்றுமை தொகையாக வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இந்த இடத்துல வல்லினம் மிகாது.
6ஆம் 7ஆம் வேற்றுமை தொகைகளாக வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். ரைட்டா? அவ தொகையா வரும் பொழுது 2, 3, 4, 5ல மிகாது, 6, 7ல மிகும். அப்ப இந்த இடத்துல வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. அப்ப இயல்பாக புணரும். இயல்பாக என்ன செய்யும்? புணரும். அப்ப ஆத்திச்சூடி இயல்பாக ஆத்திச்சூடின்னு தான் வரணுமே தவிர வல்லெழுத்து மிகக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இச்சு போடக்கூடாது. ஆன்சர் என்ன? சி என்பது சரியான விடை. புரியுதுங்களா? அப்ப இது வல்லெழுத்து மிகுதல் அப்படிங்கிறது சந்திப்பிழையில படிப்போம். அதான் போன வகுப்புல சொன்னேன், புணர்ச்சி விதியும் சந்திப்பிழையும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ரைட்டா? ரைட். ஸோ அப்ப விதியின்படி இதுல என்ன செய்யாது? வல்லெழுத்து மிகாது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? வாங்க, 2வது கேள்வி. 12 பிரித்து எழுதுக. இது எளிமையா தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஆப்ஷனை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப எளிமையாவே வச்சிருப்பாங்க. ஆன்சரை நான் முதல்ல குறிச்சிடுறேன். 10 கூட்டல் 2ங்கிறதா ஆன்சர். இந்த 10ங்கிற எண்ணு பெயர் இருக்கு பாருங்களேன். இது போன வகுப்புல சொன்னேன். 10ங்கிற எண்ணு பெயர் ஒன்றோட சேரும் பொழுது இன் அப்படிங்கிற சாரியை வந்து சேரும். இன்னுங்கிற சாரியை நிலைமொழியில சேரும். அப்ப என்ன ஆகும்? இந்த தூ கெட்டு போயிடும். 10ங்கிற வார்த்தையில தூ கெட்டு போயிடும். இந்த இன் சேரும் போது 10 மாறும். அப்ப 10 கூட்டல் 1 அப்படிங்கிறது என்ன மாறுது? இன்னும் ஓம் சேர்ந்து நோன் மாறுமா? என்ன ஆயிரும்? 11 11. இதே மாதிரி 2க்கு ஒரு விதி இருக்கு. இந்த 11 மாறுது இல்ல, இது 1, 3, 4, 5, 6, 7, 8 இது வரைக்கும் இது ஒரே விதிதான் எல்லாத்துக்கும். அப்ப 2க்கு என்ன சார் விதி? 2க்கு என்ன விதினா, இதுல இருக்கக்கூடிய இத்து தூ ரெண்டுமே போயிட்டு இந்த இன் சாரியை வந்து சேரும். அப்ப என்ன ஆகும்னா 10 இன் இருக்கிறதால பன் அப்படின்னு தான் வரும். இந்த ஈ மறைஞ்சு வரும். 2 ஒளியும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால மறைஞ்சு வர்றது பன் அப்படின்னு தான் வரும். அப்ப பன் கூட்டல் 2 மாறும். பன் கூட்டல் 2 மாறும். இப்ப பாருங்க, நிலைமொழியில தனிக்குறிலும் ஒற்றும் இருக்கு. நிலைமொழியில தனிக்குறிலும் ஒற்று இருக்கு. வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு விதி இருக்கா? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின். வறுமொழியில உயிர் எழுத்து வந்தா தன் ஒற்று இரட்டிக்கும். தன் ஒற்று என்ன செய்யும்? இரட்டிக்கும். தனிக்குறில் முன் உயிர் ஒற்று, தனிக்குறில் முன் உயிர் வரின் ஒற்று இரட்டிக்கும். அப்ப இந்த ஒற்றெழுத்து இரட்டிக்கும். அப்ப என்ன ஆகுது? பன் இந்த இன்னும் சேர்ந்து நீனு மாறி 12 12 அப்படின்னு மாறும். இதே மாதிரி 10 கூட்டல் 9னா அந்த இடத்துல சாரியை இன் வராது. 10 கூட்டல் 9ல கூட்டல் 9 மாறும். அப்பல சொன்ன அதே விதிதான். தனிக்குறில் ஒற்று உயிர் வரின் இரட்டுங்கிற விதிப்படி 19 அப்படின்னு மாறும். இதுதான் வந்து விதிகள். இதே மாதிரி 10 கூட்டல் 10 சேரும் போது அற்று சாரியை வந்து சேர்ந்தோமா, சாரி இற்று சாரியை வந்து சேரும். 10 மாறும். 10 கூட்டல் 10 10 மாறும். ரைட். 10 கூட்டல் 2 12 சிறப்பு விதி. எண்ணு பேர் பண்ணச்சும் சிறப்பு விதியா வருது. ரைட். அடுத்தது, தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சேர்த்து எழுதுகளை தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாள் கூட்டல் காட்டி. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இல்லாக இருந்து வறுமொழி முதல் எழுத்து வல்லினம் வந்தால் இல்லு இட்டா மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது போன வகுப்புல சொன்னதுதான், திரும்பியும் சொல்றேன். நிலைமொழியின் ஈற்றெழுத்துல லகரமை வந்து வல்லினம் வந்தால் அது டகரமாக மாறும். மெல்லினம் வந்தால் அது 3 சுழி நகரமாக மாறும். சரியா? வல்லினம் வந்தால் இட்டு, மெல்லினம் வந்தால் இன்னு. நம்ம போன வருஷம் பார்த்தோமா, கேள் கூட்டல் மை கேன்மை. கேள் கூட்டல் மை என்னவா மாறும்? கேன்மை. ரைட்டா? அப்போ இல் மெல்லினம் வந்தால் இன்னு. அப்போ நாட்காட்டி இல்லு இட்டா மாறி இருக்கு. இது கரெக்ட். தவறானதான் கேட்டிருக்காங்க, இது கரெக்ட். சரி, அதே மாதிரி இல் நாள் கல் இருக்கு. அப்ப அப்படி சொன்னோம், அதே விதி பொருந்துமா சார்? நிலைமொழி ஈற்றெழுத்துல லகரம், வறுமொழி முதலெழுத்துல வல்லினம் பொருந்துவான்னு கேட்டா, நாள் கூட்டல் காட்டி அப்படிங்கிறதுல நாளை காட்டி வேற்றுமை தொகை மறந்து வருது. அப்ப இது என்ன புணர்ச்சி? வேற்றுமை புணர்ச்சி. நாள் கூட்டல் கல் என்பது பன்மை விகுதி. அப்ப இது அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சினா இந்த விதி பொருந்துது. அல்வழி புணர்ச்சியில
கல் விகுதி வந்தா மட்டும் இயல்பாக புணரும். அந்த இடத்துல இல்லு இட்டா என்ன செய்யாது, மாறாது. அப்ப நாட்கள்னு போடக்கூடாது, என்னன்னு போடணும், நாள்கள் தான் போடணும். இது 12ஆம் வகுப்புல புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு விதி, பழைய ஸ்கூல் புக்ல 12ஆம் வகுப்புல இருக்கு. ஆனா இங்க நம்ம 6 to 8ல சேர்த்து எழுதுகவா கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் கொடுத்துருக்கோம். அப்ப நாள் கூட்டல்கள் நாட்கள்னு எழுதக்கூடாது, நாள்கள்னு எழுதணும். தவறானது இதுதான். ரைட்டா? மாசு கூட்டல் அற, மாசுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி இத உள்ள ஊ போய் மாசரன்னு சேர்ந்திருக்கு. இதுவும் கரெக்ட் தான். இதுதான் எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கும். மருந்து கூட்டல் பை மருத்து பைன்னு இருக்கே சார், இது எப்படி விதி பொருந்தும் அப்படின்னா, இந்த மென்தொடர் குற்றியலுகர சொற்கள், மென்தொடர் குற்றியலுகர சொற்கள் வறுமொழியில் வன்தொடரோடு வல்லினெழுத்தோடு புணரும் பொழுது வலித்தல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலித்தல் விகாரம், அந்த வலித்தல் விகாரத்தின்படி இதை இந்த இத்தா மாத்திரும். அப்ப மருந்துங்கிறது மருத்துன்னு வந்துடும், மருத்து பை. சரிங்களா? இது எங்க மட்டும் மென்தொடர் குற்றியலுகரம், நிலைமொழியில மென்தொடர் குற்றியலுகரம் வந்தா மட்டும் இந்த விதி பொருந்தும். இதை கவனமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விதிகள் வரும்போது இது பொருந்தும். உதாரணத்துக்கு போன தடவை கூட நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கன்று கூட்டலாம், இந்த கன்று கூட்டலால இது மென்தொடரா, அப்போ கச்சான் மாறும். கச்சா. நேற்று கூட்டல் நாள், சாரி நேற்று இல்ல, இன்று கூட்டல் நாள், இற்றை நாள்னு மாறும். இற்றை நாள், இற்று நாள்னு வராது, இற்றை நாள்னு மாறும். சரிங்களா? அது ஒரு விதி இருக்கு. ஆனா இற்றை அப்படின்னு இற்றா மாறுது இல்ல, அது வலித்தல் விகாரம். மருந்து பை மருத்து பைன்னு மாறுறது. இரும்பு கூட்டலாணி இருப்பாணி, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், இது எல்லாமே இந்த வலித்தல் விகாரத்துல தான் மாறும். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் போமா. 4வது கேள்வி. கீழ் திசை ரொம்ப எளிமையானது. திசை பெயர் பிணைச்சிலிருந்து வரக்கூடியது. கிழக்கு அப்படிங்கறதான் கீழ்னு மாறும். வடக்கு அப்படின்னா வடக்கு தெற்கு, இந்த ரெண்டும் வடக்கு தெற்கு, இந்த ரெண்டும் எப்படி மாறும்னா இக்கு கு, இந்த ரெண்டும் இரு கு, இந்த ரெண்டும் அடிபட்டு போகும். நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தா இருக்கக்கூடிய இக்கு கூவும் இற்று கூவும் அடிபட்டு போகும். அப்ப வட அப்படின்னும் தென் அப்படின்னும், இற்று இன்னா மாறிடும், இற்று இன்னா மாறிடும். இதுல இக்கும் கூவும் போகும். வடகிழக்கு தென்கிழக்கு, வடமேற்கு தென்மேற்கு, வடதிசை தென் திசை, இந்த மாதிரி மாறும். இதே இது மேற்கு கிழக்கு, இது எப்படி மாறும்னா கூவும் அடிபட்டு போவோம். இதுல இற்று இருக்கு பாருங்க, அது இல்லுன்னு மாறும். மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்னு மாறும். அதே இது இதுல கிழக்குல மட்டும் ஸ்பெஷல் விதி என்ன ஆகும்னா, இந்த இக்கும் அடிபட்டு போகும், கூவும் அடிபட்டு போகும். இந்த இதுல உள்ள அகரம் கெட்டு போயிடும். அகரம் லேல உள்ள அகரம் கெட்டு போயிடும். எழுத்து நீண்டு ஒழிக்கும். அப்ப கீழ்னு மாறும். என்ன மாறும்? கீழ். கீழ் கூட்டல் திசை கீழ் திசைன்னு மாறுது. இப்ப கிழக்குங்கிற வார்த்தை எந்த வார்த்தையோட சேர்ந்தாலும் அதுதான். கிழக்கு கூட்டல் ஊர் அப்படின்னா கிழக்கூர் கிடையாது, கீழூர். கிழக்கு கூட்டல் திசை கீழ் திசை, கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. இந்த மாதிரி கிழக்குங்கிற வார்த்தை மட்டும் ஸ்பெஷல் திசை பெயர் பிணைச்சில விதிகளை மாற்றும். ரைட்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஏ அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. நாள் கூட்டல் தோறும், நாள்தோறும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த விதியை நம்ம பொறுத்துவோமா? அப்பல பார்த்தா அதே தான் சார். வேற்றுமை புணர்ச்சியா? ஆமா. நாள் கூட்டல் தோறும் அப்படிங்கிறது வேற்றுமை புணர்ச்சியாக அமைகிறது. தோறும் அப்ப நாள், அப்ப இல்லு இருக்கு சார். ரைட். தோறும்ல வல்லினம் இருக்கு சார், அப்ப இட்டா மாத்தணும் சார். ரைட், ஓகே. அப்ப நாட்தோறும் வருமா சார் அப்படின்னா, இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, இந்த வல்லின எழுத்துல முதல் எழுத்தா வரக்கூடியது தகர வரிசையா இருந்தா, என்ன வரிசையா இருந்தா? தகர வரிசையா இருந்தா இந்த இல்லும் இட்டா மாறிடும், இந்த தோவும் இட்டா மாறிடும். அப்ப என்ன ஆகுது? நாடோறும் வரும். இன்னொரும் நாடோறும். சார் நாட்டோறும் வராதா அப்படின்னா, இந்த இட்டு எல்லாம் சேர்ந்து டோன் ஒழிக்கும். அதனால என்ன ஆகுது? நாடோறும்னு மாறும். அப்ப இந்த இடத்துல இதுதான் ஆன்சர். நாடோறும். நாள்தோறும் நாட்தோறும்னா வராது. என்ன வரும்?
நாடோறும். சி தான் ஆன்சர். ரைட்டா? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 6. மத்து கூட்டல் தளம் சேர்த்து எழுதுக. மத்தளம்ங்கிறதா ஆன்சர். புணர்ச்சி விதிகள்ல இது எந்த விதி சார் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல விதிகள் பொருந்தாது. இது ஸ்கூல் புத்தகத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த இசைக்கருவிகளை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல அடியார்க்கு நல்லார் என்ற உரையாசிரியர் இத ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாரு. மத்தளம் என்பதை மத்து கூட்டல் தளம் என்று பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மத்து கூட்டல் தளம். தளம்னா என்னன்னா இடம்னு அர்த்தம். தளம்னானது இடம். மத்து என்றால் என்ன அர்த்தம்னா குவிந்த இடம்னு அர்த்தம். அப்ப மத்தளத்துல 2 ஓரப்பகுதியிலும் சுருங்கி மேல் பகுதி குவிந்து இருக்கும். அதனாலதான் அதுக்கு மத்து தளம்னு பேரு. அதனாலதான் மத்தளம்னு பேரு வந்துச்சுன்னு யார் சொல்றா? அடியார்க்கு நல்லார் சொல்றார். அதனால மத்தளம் மத்து கூட்டல் தளம் என்று பிரிக்க வேண்டும்னு சொல்லப்படுது. இது விதிகள், புணர்ச்சி விதியின்படி என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. 7வது கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எளிமையான கொஸ்டின் தான். பாகற்காய் பிரித்து எழுத வேண்டும். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு என்றால் இனிப்பு, இனிமை சுவையுடையது. அல் என்றால் இனிப்பு இல்லாத, இனிப்பு இல்லாத ஒரு காய். பாகற்காய். ஏன் பாகற்காய்னு பேரு அதுக்கு? ஏன்னா அது இனிப்பு இல்லாத காய். அதுக்கு பாகற்காய்னு பேரு. இவ்வளவு அற்புதமான பேர்கள் பாருங்க. தமிழ் சொற்கள்ல சில சொற்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுல ஒண்ணுதான் இது பாகற்காய் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம். தேங்காய் இல்லையா? தேங்காய்னு ஏன் பேர் வந்துச்சு? தெங்கு என்பதுதான் அதனுடைய பெயர். அதுக்கு சிறப்பு விதியே இருக்கு. தெங்கு என்பதற்கும் காய் என்ற சொல் வந்தால் தே என்பது தே என்ற நெடிலாக நீண்டு ஒலிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தேங்காய்னு மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி பாகற்காய் அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான். ஸோ பாகற்காய் இனிப்பு அல்லாத காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ரொம்ப எளிமையாகவே இந்த புணர்ச்சி விதி நீங்க படிச்சுக்கலாம். ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. 8வது கேள்வி. காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு விதி இருக்கு இல்லையா? நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள், நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் தேர ஒற்று ரட்டிக்கும் வேற்றுமை மிகவே ஒரு வாதி. அதாவது நெடில் தொடர் குற்றியகரமோ உயிர் தொடர் குற்றியகரமோ வரக்கூடிய இடத்துல நிலைமொழியின் கடைசி எழுத்து ட ரேவாக இருந்தால் அந்த ஒற்று ரட்டித்து புணரும். ஒற்று என்ன செய்யும்? ரட்டித்து புணரும். அப்ப என்ன ஆகுது? காடு இது ஒரு நெடில் தொடர் குற்றியகரம், கடைசியா ட இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஊ போயிரும். அப்ப என்ன இருக்கும்? கா கூட்டல் இட்டு கூட்டல் ஆறுன்னு இருக்கும். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒற்று ரட்டிக்கும். அப்ப என்ன ஆகுது? கா கூட்டல் இட்டு கா ஆறுன்னு வரும். இப்போ இந்த இட்டும் ஆகும் டான்னு மாறும், காட்டாறுன்னு மாறும். அப்ப ஆன்சர் என்ன? காட்டாறு. எங்க இருக்கு? ஆப்ஷன் டில வச்சிருக்காங்க, காட்டாறு. ஆற்றுன்னு மாத்தக்கூடாது. ஆறுங்கிற வார்த்தை நிலைமொழியா வந்தாதான் ஆற்றுன்னு மாத்தணும். இப்ப இதே இதை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் இன்றைக்கு சாத்துக்குடி அப்படின்னு ஒரு பழத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சாத்துக்குடி இல்லையா? அந்த பழத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு? அந்த பேரை பாருங்களேன். சாத்துக்குடி இல்ல, சாற்றுக்குடி. அதுக்கு என்ன பேரு? சாற்றுக்குடி. அதாவது அந்த பழத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? மென்று திங்கக்கூடாது. பழத்தை நாம மென்று தின்னக்கூடாது. அதனுடைய சாறை மட்டும்தான் குடிக்க வேண்டும். அதனுடைய சாறை மட்டும்தான் என்ன செய்யணும்? குடிக்கணும். அதை மென்று அதனுடைய தோல் பகுதிகளை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதனாலதான் அதுக்கு பேரு சாற்றை குடி அப்படின்னு சொல்லக்கூடிய சாறு கூட்டல் குடி இந்த 2 சொற்களே சேரு. சாறு நெடில் தொடரா, அப்போ சாறு என்பது சாற்றுன்னு மாறுமா? சாற்று குடி. இதுதான் காலப்போக்கில் சாத்துக்குடின்னு மாறுச்சு. சாறு அது சாரை மட்டும்தான் குடிக்கணும். ரைட்டா? இந்த நெடில் தொடர் உயிர் தொடர் அப்படிங்கிறது இதுல பொருந்தும். அப்ப நெடில் தொடரோ உயிர் தொடரோ குற்றியலுகிற சொல்லாக வறுமொழியோடு புணரும் பொழுது அதனுடைய ஒற்று ரட்டித்து புணரும். ரைட்டா? இதுதான் விதி. அந்த விதியின்படிதான் இங்க புணர்ந்திருக்கு. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் வாங்க. 9வது கேள்வி. காற்றிசை காற்று கூட்டல் இசை என பிரியுமெனில் நாற்றிசை எனும் சொல் எவ்வாறு பிரியும்? நாற்றிசை அப்படின்னா அது எப்படி பிரியும்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க,
காற்றிசை காற்று கூட்டல் இசைன்னு புரியுதுன்னா காற்றில இருந்து வரக்கூடிய இசை, அதனால அப்படி பிரிச்சிருக்காங்க. ஆனா நாற்று இசைனா நாற்றிலிருந்து வரக்கூடிய இசையா அப்படின்னா இது தப்பு. இப்படி போட்டா இது சைக்காலஜிக்கலா கேட்கல, உங்களை குழப்பறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் அப்படி வச்சிருக்காங்க. நாற்று இசைனா அதை எப்படி பிரிக்கிறோம்? 4 கூட்டல் திசைன்னு தான் பிரிக்கிறோம். 4 கூட்டல் திசை. ஏன் சார் இந்த 4ங்கிற வார்த்தையில இன் பூ போயிரும், இன் இருக்குமா? அப்ப 4 கூட்டல் 4 கூட்டல் திசைன்னு வரும். சரியா? இப்போ நிலைமொழியின் கடைசி எழுத்து நகரமை இருந்தா அதுக்கு ஒரு விதி இருக்கு. நிலைமொழியின் கடைசி எழுத்து நகரமையா இருந்து வருமொழியின் முதலெழுத்து தகரமையாக இருந்தால் இந்த இன்னும் இற்றாக மாறிவிடும், இந்த இத்தையும் இற்றாக மாத்திவிடும். அப்ப நான் இற்றீசை நாற்றிசைன்னு வரும். நாற்றிசைன்னு என்ன செய்யும் வரும். அப்ப ஆன்சர் என்ன? 4 கூட்டல் திசை தான் திசை எண்ணு பெயர் புணர்ச்சியினுடைய சிறப்பு விதி. அடுத்தது 10வது கேள்வி. ஈறுபோதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிகளின்படி பொருத்தமற்ற ஒன்றை தேர்வு செய்க கொடுத்திருக்காங்க. ரைட்டா? ஈறுபோதல் உடல் மேல் உயிர் வந்து ரெண்டும் பொருந்தக்கூடிய விதி. உதாரணத்துக்கு நின்று இருந்தாங்கிற வார்த்தையை பிரிப்புமா? என்ன வரும்? நின்று கூட்டல் இருந்தன்னு வரும். நின்று கூட்டல் இருந்த. இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய ஊ கெட்டு போய், அதாவது இது குற்றில சொல்லா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதி தான் பொருந்தும். இந்த விதி பொருந்தாது. அப்ப இது கிடையாது. பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து, இதுவும் அதேதான், உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்ப இதுவும் பொருந்தாது. பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, இதுல இல் ஊ ரெண்டும் சேர்ந்து லூன்னு மாறும். இப்ப என்ன ஆயிடுச்சு? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இந்த விதி பொருந்தது. ரைட். அடுத்து படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு, இதுவும் குற்றியல். அப்ப இதுவும் பொருந்தாது. இருக்கிறதுல ஈறுபோதல் வராது, ஆனா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த விதி எதுக்கு பொருந்தது? இதுக்கு பொருளுடைமைக்கு பொருந்தது. அதனால ரெண்டுல ஏதாவது ஒரு விதி பொருந்ததா பாக்குறோம், இது மட்டும் பொருந்தது. அதனால இது ஆன்சர். அடுத்து டி ஆன்சர். பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, அந்த இடத்துல நிலை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதி பொருந்துகிறது. ரைட்டா? அடுத்தது 11வது கேள்வி. பல கூட்டல் உயிர் கூட்டல் மண்டலம் சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம எழுதும் போது இந்த ரெண்டையும் சேர்க்குமா? பல கூட்டல் உயிர் மண்டலம். ரைட்டா? பல, இந்த பலங்கிற வார்த்தை நிலைமொழியா வந்து வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் பல கூட்டல் உயிர். பல சில புணர்ச்சின்னு படிப்போம். இந்த பலங்கிறது நிலைமொழியாக இருந்து வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இந்த லேவ்ல உள்ள அகரம் கெட்டு போகும். என்ன வரும்? பல் கூட்டல் உயிர்னு மாறும். அகரம் கெட பல் கூட்டல் உயிர்னு மாறும். இப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர் ரெட்டுங்கிற விதி இருக்கா? அப்ப என்ன ஆயிரும்? பல்லுயிர்னு மாறும். ரைட்டா? இப்போ மண்டலம்ங்கிற வார்த்தை சரி. அப்ப என்ன ஆயிரும்? மண்டலம் இது மெல்லினத்தொடர் தான், அதனால இதுல வல்லினம்லாம் மிகாது. பல்லுயிர் மண்டலம்னு மாறும். பல்லுயிர் மண்டலம். பல உயிர் மண்டலம்னு என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. பல உயிர் மண்டலம்னு மாற்றக்கூடாது, பல்லுயிர் மண்டலம். ஏன்னா பலங்கிற வார்த்தைக்கு சிறப்பு விதி இருக்கு. அகரம் கெட்டு பல்லுயிர்னு மாறும். பல்லுயிர் மண்டலம். சரி, மண்டலம்ங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மண் கூட்டல் தளம்னு பிரிக்கலாம். மண் கூட்டல் தளம் மண்டலம். மண் கூட்டல் தளம் மண்டலம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து நகரமையாக இருந்து மறுமொழி முதலெழுத்து தகரமாக இருக்கும்போது இந்த இன் அப்படியே நிற்கும். இந்த இத்தை தான் இட்டா மாத்திரும். இத்தை தான் என்ன செய்யும்? இட்டா மாத்திரும். அப்போ இது இருக்கிறதால மண் ட ல இம் மண்டலம் அப்படின்னு மாறும். ரைட்டா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் வாங்க. 12வது கேள்வி. உடம்படுமை புணர்ச்சியினை கண்டறிக. உடம்படுமை புணர்ச்சினா அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். நிலைமொழியின் கடைசி எழுத்து உயிரெழுத்து இருக்கணும், மறுமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்து இருக்கணும். இப்போ பாலை கூட்டல் எல்லா, இதான் ஃபர்ஸ்டே புரிஞ்சது. ஐ இருக்கு, இது ஏ இருக்கு, இதான் கரெக்டா இருக்கு. அடுத்தது இருக்கான்னு பார்ப்போம்.
கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து. இந்த இடத்துல நிலைமொழியில மெய் எழுத்து, வறுமொழியில தான் உயிர் எழுத்து. ரெண்டுலயுமே உயிர் எழுத்து இருக்கணும். அப்ப இது கிடையாது. அமுது என்று, அமுது கூட்டல் என்று. இதுல இருக்கு, இதுலயும் ஊ, இதுலயும் ஏ, ரெண்டுமே உயிரெழுத்து இருக்கு. ஆனா அமுது இது வந்து ஒரு குற்றியல் உரைச்சல். அப்ப இதுல உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோட விதி தான் பொருந்தும், உடம்படு மெய் விதி பொருந்தாது. பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து, இதுவும் அதே கான்செப்ட் தான். நெடில் தொடர் குற்றிருக்கிறோம். ஸோ அதுலயும் பொருந்தாது. அப்ப ஆன்சர் என்ன? ஏ, பாலை எல்லாம் மட்டும்தான் உடம்படுமை புணர்ச்சிக்கு பொருந்தக்கூடிய விதி. அடுத்து 13வது கேள்வி. நானிலம் பிரித்தெழுதுக. 4 கூட்டல் நிலம். நானிலம் 4 கூட்டல் நிலம். ஏன்னா 4ங்கிற வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 வச்சு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். 4ங்கிற வார்த்தை எந்த சொல்லோட சேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் பூ பேருங்க. ஃபர்ஸ்ட் பூ பேரும். பூ போயிட்டா இப்போ இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான்கிற வார்த்தையில உயிரெழுத்து வந்து சேருதுன்னு வைங்க. உயிரெழுத்து வந்து சேருதுன்னா இந்த இன்னு இல்லாம ஆயிடும். இந்த இன்னு என்ன செய்யும்? இல்லாம ஆயிடும். சரி, இடைன்னு எழுத்து வந்து சேருதுன்னு வைங்க, அதுவும் இந்த இன்னு இல்லாம ஆயிடும். உயிரெழுத்துக்கும் இடைநிலத்துக்கும். அதே இது இப்ப இந்த நான்கிற வார்த்தையில வல்லின வந்து சேருதுன்னு வைங்க, அப்ப இந்த இன்னு என்ன மாறும்னா இச்சா மாறும். இன்னு என்ன மாறிடும்? இச்சா மாறும். இப்ப அதே இது நான் இருக்கா, மெல்லின வந்து சேருதுன்னு வைங்க, இது இயல்பாக புணரும். இந்த இன் அப்படியே தான் நிற்கும், எந்த மாற்றமும் அடையாது. அப்ப 4 கூட்டல் நிலம், இதுல கூ பேரும் இன் இருக்கா, இதுவும் இன்னு இதுவும் இன்னா, அப்ப என்ன ஆகும்? இந்த இன்னு கேன்சல் ஆகி இந்த இன்னு நீயா மாறும். அவ்வளவுதான். அப்ப நானிலம்னு பொருந்தும். சரிங்களா? இதுதான் இந்த புணர்ச்சி. 4 பொறுத்தளவுல இதுதான் புணர்ச்சி விதி. ரைட்டா? சரி, அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. இடப்புறம். இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இடப்புறம் அப்படின்னா இடது குட்டல் புறம். இடது குட்டல் புறம். இந்த இடதுங்கிற வார்த்தை சரியான சொல்லா அப்படின்னா இது பேச்சு வழக்கு, இது வந்து எழுத்து வழக்கு கிடையாது. இடது வலது அப்படிங்கிறதெல்லாம் என்னது? பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு என்ன? இடம் வளம், அதான் எழுத்து வழக்கு. நீங்க கூட பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, வலது பக்க சுவரு, வலது பக்கம் இது கரெக்டா, வலப்பக்கம் இது கரெக்டா அப்படின்னு கேட்டா எது கரெக்டு? வலப்பக்கம் தான் கரெக்ட். வலதுன்னு எழுதக்கூடாது, ஏன்னா அது பேச்சு வழக்கு, அது எழுத்து வழக்கு கிடையாது. அப்போ இடம் கூட்டல் புறம்ங்கிறது தான் கரெக்ட். இடப்புறம், இடம் அப்படின்னா அது கடை போலி. போலி இங்க புணர்ச்சியில பொருந்தாது. ரெண்டுல இடம் கூட்டல் புறம்ங்கிறது கரெக்ட். மகர மெய் கெட்டு வல்லினம் மிகுந்து புணருது, இடப்புறம் மாறுது. ரைட்டா? 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து 15. நிலா கூட்டல் ஒளி, இது உடம்படுமை புணர்ச்சி. நிலால ஆ இருக்கு, ஒளியில ஓ இருக்கு. அப்ப ரெண்டையும் புணரணும்னா இ இ ஐ வழி எவ்வும் அப்படின்னா யகரமை வரணும், மற்ற எழுத்துக்கள் இருந்தால் வகரமை வரணும். இங்க ஆவண்ணா வந்திருக்கிறதால வற்றது. இவ் கூட்டல் ஓ என்னவா வரும்? ஓன்னு மாறும். அப்ப என்ன ஆகுது? நிலா அப்படியே இருக்கு, இந்த இவ் கூட்டல் ஓ ஓன்னு மாறுது, இந்த லீ அப்படியே இருக்கு. அப்ப நிலா ஒளி, இதுதான் ஆன்சர். நில ஒளி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருக்கேன், கேர்லெஸ் மிஸ்டேக் அதை போட்டக்கூடாது. சியில தான் நிலா ஒளி இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? சிங்கிறது தான் கரெக்டான விடை. அப்போ 15வது கேள்விக்கான விடை என்ன? சி அப்படிங்கிறது தான். ரைட்டா? இது கேர்லெஸ் மிஸ்டேக்ல போடக்கூடியது. ரைட். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. கற்றனை தூரும் பிரித்தெழுதுக. இது எது வரும்? திருக்குறள்ல வருமா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. கற்றனைத்து அப்படின்னா என்ன? நல்லா புரிஞ்சுக்கிடுவோம். இதை பிரிச்சு எழுதும் போது அதனுடைய பொருள் கரெக்டா பொருந்தணும், அதான் முக்கியமானது. இப்ப வரலாம், கற்றது குட்டல் அனைத்து குட்டல் ஊரும்னு இருக்கு. கற்றது, கற்றது அனைத்து, அனைத்துனா முழுவதும் அர்த்தம். கற்ற நாம் அனைத்தையுமே முழுவதுமாக நாம் பயன்படுத்தும் பொழுது அது ஊறி நமக்கு அறிவு மேம்படும். கற்ற அனைத்து ஊரும், எவ்வளவுக்கு எவ்வளவு படிச்சுக்கிட்டே இருக்குமோ அது முழுவதுமே ஊறிக்கொண்டே இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பொருளா கொடுக்குறாங்க. அப்ப கற்றது அனைத்து ஊரும், இது சரியா பொருந்துற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல இந்த கற்றது தூ இருக்கு பாருங்க, இத தூங்கிறது ஒரு குற்றியல் உரைச்சொல். அப்ப இந்த இடத்துல உயிர் வரின் முக்குரல் மெய்வீட்டோடும் விதிப்படி இது இத்து அப்படியே நிற்கும். இந்த ஆ சேர்ந்து இப்படி வரணும். கற்றத கற்றது அனைத்தும்
இப்படி வரணும். கற்றதனைத்துன்னு வரணும். கற்றதனைத்துன்னு இருக்கா? இல்ல. இந்த தேவை அங்க இல்லை. அப்ப இந்த ஏ ஆன்சர் பொருந்தாது. சி ஆன்சர் பாருங்க, கற்ற கூட்டல் அனைத்துரும் இருக்கு. இதுலயும் ஆனு முடியுது, இதுலயும் ஆனு முடியுது. அப்ப ரெண்டு பக்கமே உயிரெழுத்து இருந்தா ஒரு உடம்படுமை புணர்ச்சி நடக்கணும்ல. அப்ப இங்க யகரமைய வகரமைய உருவாகணும். வகரமை உருவாகுதுன்னா இங்க வே இருக்கா? இல்ல. அப்ப இதுவும் பொருந்தாது. இதுலயும் அதே மாதிரி பிரிப்பு இருக்கு. அப்ப இதுவும் பொருந்தாது. அப்ப எது மட்டும்தான் பொருந்தது? கற்றனைத்து கூட்டல் ஊரும். இது மட்டும்தான் பொருந்தும். அப்ப ஆன்சர் என்னன்னா பி. பிரித்தெழுதுகளையும் புணர்ச்சியையும் பார்க்கணும், சொல்லோட பொருளும் பொருந்துதான் பார்க்கணும். அதனாலதான் கற்றனைத்து கூட்டல் ஊருங்கிறது சரியான விடையா இருக்கும். 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? பி அப்படிங்கிறது சரியான விடை. ரைட். அடுத்து 17வது கொஸ்டின் வாங்க. அந்தம் கூட்டல் ஆதி. இது மகரமை கட்டுப்படுறது. மகரமை போட்டு போயிடுச்சு. அப்ப அந்த கூட்டல் ஆதின்னு வருது. அந்த கூட்டல் ஆதின்னு வருது. அந்த இதுலயும் ஆ இருக்கு, இதுல ஆ இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா குணசந்தி, தீர்க்க சந்தி, விருத்த சந்தின்னு படிக்கிறோம் இல்லையா? அதுல தீர்க்க சந்தின்னு இருக்கு பாருங்க. அதுல ஆ வந்துச்சுன்னா இரண்டும் கட்டு ஆவண்ணா தோன்றும். படிச்சிருக்கோமா? அப்ப என்ன ஆகுது? அந்தாதின்னு மாறும். ரைட்டா? இதுதான் குணசந்தி. அந்தம் கூட்டலாதி அந்தாதி. ஆன்சர் என்ன? டி. அந்தம் கூட்டலாதி அந்தாதி. ரைட்டா? சரி, அடுத்தது 18வது கொஸ்டின் வந்துருங்க. 18. தவறான ஒன்றினை தேர்க. சேர்த்து எழுதுறது தவறானது தெரிஞ்சுக்கிறாங்க. அல் கூட்டல் திணை அக்ரிணை, இது கரெக்டு தான். குயில் கூட்டல் பாட்டு, ரெண்டு கடையில வலினம் மிகக்கூடாது. குயில் பாட்டு கரெக்டு தான். செஞ்சொற் கவிஞர், செம்மை கூட்டல் சொல் கூட்டல் கவிஞர், இதுவும் கரெக்டு தான். நாலடியார், இது எப்படி பிரிக்கணும்? 4 கூட்டல் அடி கூட்டல் 6ன்னு பிரிக்கலாமா? சார் நீங்க சொன்னபடியே இருக்கு சார். 4 சார், கூ பேருது சார், இன்னுக்கு இல்லு வந்துருது சார், இல் கூட்டல் அடி சார், 4 அடி சார், கூட்டல் 6 சார், 4 அடி யார் சார்? கரெக்டா 2 விதியை பயன்படுத்திருங்க சார். ஒன்னு எண்ணு பிணச்சி, இன்னொன்னு உடம்புடைமை பிணச்சி சார். கரெக்டா பொருந்தது. அப்ப கரெக்டு தானே? அப்படிங்கும் போது இந்த 4 அடியாருங்கிற சொல்லுக்கான விளக்கம் சரியா இதுல பொருந்தணும். அதான் சொன்னால பிரித்தெழுதுகிற சொல்லும் பொருந்தணும், உணர்ச்சி விதியும் பொருந்தணும். அந்த வகையில 4 அடியார்னா 4 கூட்டல் அடி கூட்டல் ஆர் அப்படின்னா 4 அடிகளால் எழுதப்பட்ட நூல். 4 அடிகளால், ஆர் என்றால் 4 அடிகளார் எழுதிய நூல்னு வருது. 4 கூட்டல் அடி கூட்டல் ஆர்னா 4 அடி ஆர். அப்போ 4 அடி உடைய ஒரு புலவன் எழுதுனா அப்படிங்கிற பொருளை தான் தருது. சரி சார், இது 4 அடி கூட்டல் ஆர் இல்லைன்னா 4 அடி கூட்டல் ஆர் வச்சுக்கலாமா? 4 அடி கூட்டல் ஆர். 4 அடியில் ஆர் என்றால் முனிவர்கள். 4 அடியில் முனிவர்களால் எழுதப்பட்ட நூல். இப்படித்தான் 4 அடியார பிரிக்கணுமே தவிர 4 கூட்டல் அடி கூட்டல் ஆர்னு என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. 4 அடி கூட்டல் ஆர் தான் கரெக்டா பொருந்தும். 4 அடி அப்படின்னு போடக்கூடாது. 4 அடி கூட்டல் ஆர். அப்ப இது தவறாக பொருத்தப்பட்டது. 18க்கான ஆன்சர் என்ன? டி. அடுத்தது 19. இதுலயும் தவறானது கேட்டிருக்காங்க. பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள், இது கரெக்டு தான். பூட்டும் கதவுகள் எச்சவினை, வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் வரும். கோட்டெழுத்து, கோட்டெழுத்து கோட்டு கூட்டல் எழுத்துன்னு பிரிக்க கூடாது. கோடு கூட்டல் எழுத்து. இப்பதானே படிச்சோம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் ஒற்று ரட்டிக்கும் படிச்சோமா? அப்ப கோடு கூட்டல் எழுத்து கோட்டு கூட்டல் எழுத்துன்னு மாறும். பலா கூட்டல் இலை பலாவிலை கரெக்டு. இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை கரெக்டு. பி மட்டும் தவறாக இருக்கு. 19க்கு ஆன்சர் என்ன? பி என்பது விடை. அடுத்து 20. சீரிழமை பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 ஆன்சர் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம்னா சீர்கூட்டல் இளமை, சீர்மை கூட்டல் இளமை, ரெண்டும் ஒரே போல தெரியும். ஆனா இந்த இடத்துல சீர்மை கூட்டல் இளமைன்னு போடக்கூடாது. ஏன்னா சீர் என்ற சொல்லில் மை விகுதி வராது. சீர் என்ற சொல்ல என்ன வராது? மை விகுதி வராது. சீர்கூட்டல் இளமை என்ன ஆகுது? ஏற்கூட்டல் இ ரீனு மாறி சீர் இளமை வருது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் ஆன்சர். சீரிழமைக்கு சீர்கூட்டல் இளமை. சீர்மை கூட்டல் இளமை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. சரிங்களா? 20 வினாக்களுக்கான குறுந்தேர்வுல ரொம்ப அழகா பார்த்தீங்க. அதனுடைய விளக்க காணொலியும் தெளிவாக கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதே போல அடுத்தது திங்கட்கிழமை உங்களுக்கு மீண்டும்
இந்த குறுந்தேர்வுகள் வழங்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இடைவேளை இருக்கும். திங்கட்கிழமை மீண்டும் இதனுடைய குறுந்தேர்வுகள்ல 9ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியிலிருந்து குறுந்தேர்வுகள் இருக்கு. மாணவர்களே தொடர்ந்து எழுதுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சொல்லுங்க. தொடர்ந்து எழுதி நம்முடைய தமிழ்ல அதிகமான மதிப்பெண்களை பெறுங்கன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.